பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 5வது சீசனில் இந்த நடிகை தான் வைல்ட் கார்டு என்ட்ரியாக போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 5வது சீசன் கடந்த அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஆரம்பித்து ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. முதல் வாரம் ரொம்பவே ஜாலியாக போச்சு. 2வது வாரம் அங்கங்கே போட்டியாளர்கள் உட்காந்து புரளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா குருப்பிசம் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து புரளியை கிளப்புறாங்க, சண்டை வருது, அதுக்கப்புறம் சமாளிக்கிறாங்க. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மொத்தம் 18 போட்டியாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் 10 பெண் போட்டியாளர்கள், ஒரு திருநங்கை, 7 ஆண் போட்டியாளர்கள், மொத்தம் 18 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. கடந்த வாரம் தாமரை செல்வி மற்றும் நமிதா மாரிமுத்து இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் காரணமாக தவிர்க்க முடியாத காரணங்களால் நமிதா மாரிமுத்து வந்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க வந்து திரும்பி வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போது 17 போட்டியாளர்கள் தான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறாங்க. எப்போவுமே பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னா ஒரு 30-40 நாட்களுக்கு அப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க ஒரு போட்டியாளரை. ஆனால் இந்த டைம் வந்து நமிதா மாரிமுத்து வந்து வெளியேறினதுனால அதை ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போட்டியாளரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க. அந்த போட்டியாளர் வந்து ஷாலு சம்மு அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து அடிபட ஆரம்பிச்சிருக்கு. ஷாலு சம்மு எடுத்துட்டோம் அப்படின்னா சமூக வலைதளங்களில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. கவர்ச்சியான ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுவாங்க. அது சம்மந்தமான புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஷாலு சம்மு 2008 வருஷம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மிஸ்டர் லோக்கல் உள்ளிட்ட திரைப்படங்களில் இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. இப்போது வைல்ட் கார்டு என்ட்ரியாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போக போகிறாங்க. அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து 15 நாள், அக்டோபர் 16 இல்லை அப்படின்னா 17, இந்த 2 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக ஷாலு சம்மு வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உள்ளே போக போகிறாங்க. ஸோ பிரச்சனைகள் எப்படி வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஷாலு சம்முவை எடுத்துட்டோம் அப்படின்னா கடந்த சீசன்லேயுமே இவங்க வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வரவே இல்லை. இந்த சீசன்லையாச்சும் இவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து கேள்வி கேட்க தொடங்கியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இப்போது 2வது வாரத்தில் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடைபெற்றது. ஒவ்வொரு போட்டியாளர்களுமே 2 பேரை வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த 2 பேர் என்ன அப்படின்னா தங்களோட ஜெல் ஆகலை, அவங்க வந்து பேச மாட்டுறாங்க, அவங்க வந்து தனியாகவே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் அடிப்படையில் தான் அவங்க வந்து தேர்வு பண்ணாங்க. மொத்தம் 14 பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வாரம் யார் வந்து வெளியேற போகிறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் நேற்று தாமரை செல்வி வந்து இந்த 2வது வாரத்துக்கான கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுவும் ஒரு சூழ்ச்சியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ எது இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.